பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ADA 24/7 மொபைல் அப்ளிகேஷனை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிடுங்க. ADA 24/7 தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ADA 24/7 மொபைல் அப்ளிகேஷனை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிடுங்க. Hi guys, a very good morning to all of you. So weekend, Diwali எல்லாமே சேர்ந்து எப்படி போச்சு? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? You guys had fun? Okay. சரி, ஸோ பேக் டு நார்மல் வரலாமா? பேக் டு ப்ரிப்ரேஷன்ஸ், ஓகேவா? சரி, ஸோ இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்காக பார்க்க போகிறோம். என்னென்னா இடியம்ஸ் ஆன் லவ், சரிங்களா? ஸோ லவ்வை வச்சு என்னென்னலாம் இடியம்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இடியம்ஸ் அப்படின்னா என்னப்பா? இடியம்ஸ் அப்படின்னா ப்ரோவர்ப்ஸ் மட்டும் கிடையாது, சரிங்களா? ப்ரோவர்ப்ஸ் மட்டும் கிடையாது, அதாவது ப்ரோவர்ப்னா என்ன சொல்லுவாங்க? பழமொழி சொல்லுவாங்களா? பழமொழி மட்டும் கிடையாது, சில சேயிங்கும் சேர்த்து தான் என்ன சொல்லலாம்? இடியம்ஸ்ன்னு சொல்லலாம், சரிங்களா? ஓகேவா? ஸோ இந்த ப்ரோவர்ப்ஸும் சேயிங்கும் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது தான் என்னது? இடியம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரோவர்ப் மட்டும் இடியம் கிடையாது, சரிங்களா? ஓகே. ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் இடியம் அப்படின்றது டைரக்ட் கொஷினாக கொடுப்பாங்க, சரிங்களா? ஒரு இடியம் கொடுத்துட்டு இதோட மீனிங் என்ன அப்படி சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க, சரிங்களா? ஓகே. ஸோ பேங்கிங் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் இடியம் கொஷின்ஸ் அப்படின்றது ரொம்ப 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 கம்மி, சரிங்களா? ஸோ ரொம்ப ரேர்லி தான் கேட்பாங்க டைரக்ட் கொஷின்ஸ், பட் இன்டைரக்ட் கொஷின் இருக்கும், சரிங்களா? ஸோ இன்டைரக்ட் கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரூல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ரூல் அப்படின்னா, இடியமை ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை மாற்றக்கூடாது, சரிங்களா? இடியம்ஸை இப்போ மாற்றுனீங்க அப்படின்னா, சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்களேன். சரி, ரொம்ப தூரம் இருக்குது, போகலாம், அது அப்புறமா போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம் ரெயின் ஆர் ஷைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கம் ரெயின் ஆர் ஷைன் அப்படின்றது ஒரு இடியம்பா, சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மழை பெஞ்சி மழையெல்லாம் பெஞ்சி பொழிஞ்சாலும் சரி, வெயில் அடித்து கொளுத்து எரிஞ்சாலும் சரி, நான் நினச்சதை நான் பண்ணி முடிப்பேன், என்ன ஆனாலும் சரி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கம் ரெயின் ஆர் ஷைன், ஓகேவா? இப்போ இதுக்கு பதிலாக கம் ரெயின் அண்ட் ஷைனுன்னு கொடுத்துட்டாங்கன்னு வைங்களா ஒரு சென்டென்ஸில், ஓகேவா? he said we will do the task, ஓகேவா? ஸோ கம் ரெயின் ஆர் ஷைன், ஓகேவா? அவன் என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த டாஸ்க்கை பண்ணி முடிச்சிருவோம், என்ன ஆனாலும் சரி அப்படின்றத சொல்லியிருக்காரு, சரிங்களா? he said we will do the task, come rain and shine கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்து இதில் என்ன எரர் இருக்குதுன்னு சொல்லி ஸ்பாட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா இதுதான் எரரு, சரிங்களா? ஆருக்கு பதிலாக அண்டு போட்டு தான் எரரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இடியம் இருக்குது அப்படின்னா இடியம் ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸில் அப்படியே யூஸ் பண்ணணும், சரிங்களா? அதில் கிராமட்டிக்கல் நோட்ஸையோ அதையோ எதையுமே கொண்டு போகக்கூடாது, இருக்கிற இடியமை அப்படியே யூஸ் பண்ணணும். அந்த இடியமை மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா அதை தான் என்ன சொல்கிறாங்க? கிராமட்டிக்கல் எரர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேள்வி தான் நிறைய கேட்பாங்க இடியம்ஸை பொறுத்து, சரிங்களா? ஸோ டைரக்ட் கொஷின்ஸ்ன்றது நிறைய இருக்காது. ஸோ பேங்கிங்கை பொறுத்து இந்த மாதிரி கேள்வி தான் இருக்கும். எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கொஷின்ஸும் இருக்கும், இந்த மாதிரியும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும், சரிங்களா? ஓகே. ஸோ இடியம்ஸை மாற்றவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு இடியம்னு தெரிஞ்சாதான் இதில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க பண்ணலைன்றதை நமக்கு தெரியும், ஆமாவா இல்லையா? ஸோ நீங்கள் ஒக்காபுலரிக்கு எப்படி படிக்கிறீங்களோ, சரிங்களா? ஒக்காபுலரி எப்படி படிக்கிறீங்களோ அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா இடியம்ஸ்க்கும் நீங்கள் தனியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும், அதையும் தனியாக நீங்கள் படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை, சரிங்களா? ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ பாருங்கள், த ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் மேக் டைம் டு ஹெல்ப் அதர்ஸ் ஈவன் இஃப் தே ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ், சரிங்களா? ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் போர்க்களமே பார்த்துட்டு இருந்தாலும் மற்றவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு பீப்புளை தான் என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரியான பீப்புளை தான் என்ன சொல்லுவாங்க? ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் உங்களுக்கு வேறு யாருன்னா எதுனா கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் பாட்டு கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா, அதாவது எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இல்லை இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வந்து அவ்வளோ நல்லது இல்லை. சரி, நமக்கு தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நமக்கு தான் ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை, அவங்க பிரச்சனையிலையாச்சும் நம்ம ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்னு நினச்சி இறங்கி போகிறதுல தப்பே கிடையாது, சரிங்களா? ஓகே, டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோ எக்ஸ்கியூஸ் நம்ம, சரிங்களா? நோ எக்ஸ்கியூஸ்
அதாவது படிக்கிறதுக்கோ படிக்கிற ப்ரிப்பரேஷனை தள்ளி போடுறதுக்கோ இதுக்கோ எதுக்குமே என்னது எக்ஸ்கியூஸே கிடையாது. என்ன பண்ணணும், ஒழுங்காக ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் 77 ஆஃப் போட்டிருக்காங்க, விச் இஸ் வெரி கிரேட் ஆஃபர். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்லேயும் நீங்கள் பேங்கிங் இருக்கட்டும், எஸ்எஸ்சி இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி இருக்கட்டும், ஓகேவா, டெஸ்ட் சீரிஸ் இருக்கட்டும், மெகா பேக் இருக்கட்டும், எது எடுத்தாலும் என்னது ஃப்ளாட் 77% ஆஃப் சொல்லிட்டாங்க. இதுலேயும் கோடு என்னென்னா Y350 அப்படின்ற ஒரு கோடை மட்டும் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஆஃபர் கண்டிப்பாக இதில் அவைல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ Y350 அப்படின்ற ஒரே ஒரு கோடு மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆஃபர் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதை அவைல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு சரிங்களா பேட்ச் 1 வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி எடுத்திருக்கோம். எப்போ அப்படின்னா November 29 ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் இங்கிலீஷ் அப்படின்றது கண்டிப்பாக நான் தான் எடுக்க போகிறேன். சரிங்களா? ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கட்டும், கிராமர் இருக்கட்டும், எல்லாமே நம்ம அதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் போயிடலாம். ஃபஸ்ட்டு ஓகேவா, வாக் அவுட் ஆன் சம்மன் அப்படின்னா என்னவா இருக்கலாம்? இது ஒரு இடியம். வாக் அவுட் ஆன் சம்மன், கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். வாக் அவுட் ஆன் சம்மன் அப்படின்னா என்னவா இருக்கலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கெஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஆல்வேஸ் கெஸ் பண்ணுங்கள். ஏன் கெஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எவ்வளோ தான் ஒக்காபுலரி படித்தாலும் எக்ஸாமில் கேட்குற எல்லா ஒக்காபுலரிக்கும் நமக்கு மீனிங் தெரிஞ்சிருக்காது. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி நம்ம எவ்வளோ இடியம் படித்தாலும் எக்ஸாமில் கேட்குற எல்லா இடியமுக்கும் நமக்கு மீனிங் தெரிய போகிறது கிடையாது. அப்போது கெஸ் பண்ணி இப்போவே நீங்கள் உட்காந்து கெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாமில் உட்காந்து என்ன பண்ணி ஆகணும்? அப்போ கெஸ் தான் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே இருக்கும் போதே நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணுற ஆன்சர்ஸ்லாம் கரெக்டாக வருது அப்படின்னா எக்ஸாம்லேயும் போய் தைரியமாக கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு வரலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா இங்கே உட்காந்து பண்ணுறதே நம்ம தப்பாக தான் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் ஆப்வியஸ்லி நிறைய பேர் தப்பாக தான் சொல்வீங்க. தட் இஸ் ஃபைன். எண்ட் ஆஃப் த செஷன் வரைக்குமே நீங்கள் தப்பாக தான் சொல்கிறீங்க அப்படின்னா எக்ஸாமில் போய் என்ன பண்ண வேணாம், கெஸ் பண்ணி நெகட்டிவ் மார்க்கை வாங்க வேணாம். சரிங்களா? நம்ம எழுதுகிற எல்லா எக்ஸாமுக்கும் என்னது ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ நெகட்டிவ் மார்க் அங்கே போய் எடுக்க வேணாம். என்ன பண்ணுங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் எடுக்காமலே, சரிங்களா, நெகட்டிவ் மார்க் இல்லாமலே ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடலாம். ஆமாவா இல்லையா? ஸோ அதுக்காக தான் கெஸ் பண்ண சொல்கிறேன். சரிங்களா? ஸோ வாக் அவுட் ஆன் சம்மன். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்கிறேன், இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். Saranya's husband had walked out on her a year before. ஸோ வாக் அவுட் ஆன் சம்மன்னா என்னவா இருக்கலாம்? வாக்னானது நடக்கிறது, அவுட்னானது வெளியில் நடந்து போயிடுறது. சரிங்களா? அதாவது டு அபேண்டன் ஆர் டு லீவ் சம்மன், விட்டுட்டு போயிடுறது. சரிங்களா? டு அபேண்டன் ஆர் டு லீவ் சம்மன். ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், வாக் டவுன் தி ஐல். வாக் டவுன் தி ஐல் என்னவா இருக்கலாம்? இடியம்ஸ் ஆஃப் லவ்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த ஃபஸ்ட் சென்டென்ஸில் என்ன மேம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என்னது, பாசம் இல்லாமல் கிளம்பி போயிடுறது. சரிங்களா? பாசம் இல்லாமல் அவங்கள விட்டுட்டு போயிடுறது என்ன சொல்கிறாங்க? வாக் அவுட் ஆன் சம்மன். ஓகே, வாக் டவுன் தி ஐல் அப்படின்னா என்னவா இருக்கலாம்? ஐல்னா என்னப்பா? நடக்கிற பாதையை தான் என்ன சொல்லுவாங்க? ஐல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின்லாம் இருக்குன்னு வைங்களேன். ட்ரெயினில் இந்த சைடு 6 சீட் இருக்கும், இந்த சைடு 2 சீட் இருக்குமா? ஸோ நடுவில் அந்த நடக்கிற பாதை இருக்குமா? அதையும் ஐல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, வேறு என்ன சொல்லலாம்? பெஞ்சஸ் இருக்குல்ல, சரிங்களா, கிளாஸ் ரூம்ஸில் பெஞ்சஸ் இருக்குல்ல, இந்த சைட் பெஞ்சஸ் இருக்கும், இந்த சைட் பெஞ்சஸ் இருக்கும், நடுவில் நடக்கிறதுக்கு பாதை போட்டிருப்பாங்களா, அதையும் ஐல் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இங்கே இருக்கிற எந்த ஐயில் பேசுகிறாங்க அப்படின்னா, சர்ச்சஸில் பெஞ்சஸ் இருக்கும்ல, சர்ச்சஸில் நிறைய பெஞ்சஸ் இருக்கும்ல, ஸோ அந்த ஐலை பற்றி தான் பேசுகிறாங்க. சரிங்களா? வாக் டவுன் தி ஐல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எக்ஸாம்பிள் பாருங்கள், நவ் ரியா பிளான்ஸ் டு வாக் டவுன் தி ஐல் சூன். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து ரியா என்ன பண்ணுறாங்க, சீக்கிரமாகவே ஐலில் நடக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ வாக் டவுன் தி ஐல் அப்படின்னா அர்த்தம் கல்யாணம் பண்ணுறது. சரிங்களா? ஸோ வாக் டவுன் தி ஐல் அப்படின்னா அர்த்தம் கல்யாணம் பண்ணிட்டு. சரிங்களா? ஸோ கல்யாணம் பண்ணுறதுக்காக நடந்து போவாங்க தெரியுமா, அதை தான் என்ன சொல்லுவாங்க? வாக் டவுன் தி ஐல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, டு வெட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அன்ரெக்வெட்டட் லவ்.
அன்ரெக்வெட்டட் லவ்னா என்னவா இருக்கலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அன்ரெக்வீட்டட் லவ். ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்கிறேன், இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். Dia started to cry when she learned her love was unrequited. யோசிச்சு சொல்லுங்க. அன்ரெக்வெட்டட் லவ் அப்படின்னா ரெசிப்ரோகேட் பண்ணாத ஒரு லவ்னு சொல்லலாமா? நீங்கள் எதனா கொடுக்குறீங்க, ஓகேவா, நீங்கள் பாசம் காட்டுறீங்க, ரிட்டன் பாசமே வரல அப்படின்னா அது அன்ரெக்வெட்டட்னு சொல்லலாம். சரிங்களா? அதாவது என்னென்னா ஒன் சைடடாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது? ஒன் சைடடாக இருக்குது. சரிங்களா? ஓகேவா? நீங்கள் மட்டும்தான் கொடுத்துட்டே இருப்பீங்க, அந்த சைட்லேருந்து சுத்தமாக வரவே வராது அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க? அன்ரெக்வெட்டட் லவ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தியா வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட லவ் அப்படின்றது அன்ரெக்வெட்டட்னு தெரிஞ்ச உடனே. ஓகே, டை த நாட் என்னவா இருக்கலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நாட்னா என்னன்னே தெரியும், கரெக்டாக? நாட்னா என்னன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஆன்சர் சொல்லிடலாம். சொல்லுங்கள் பார்க்கலாம். நாட்னா என்னதுப்பா? கட்டு. சரிங்களா? ஸோ கட்டுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? டைனா கட்டுறது, நாட்னா கட்டுறது. ஓகே, நாட்னா முடிச்சு, சாரி, நாட்னா முடிச்சு. ஓகேவா? ஸோ முடிச்சு கட்டுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? தே ஆர் பிளானிங் டு டை த நாட் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணுறதுன்னு அர்த்தம். சரிங்களா? டை த நாட்னா என்ன அர்த்தம்? டு வெட். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டேக் ஒன்ஸ் வவ்ஸ். டேக் ஒன்ஸ் வவ்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். வவ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ப்ராமிஸ்னு சொல்லலாம். சரிங்களா? வாக்கு கொடுக்கறது இல்லை ப்ராமிஸ் பண்ணுறத சொல்லலாம். சனம் தெரிக்கிற கசம் பார்த்துருக்கீங்களா? மூவியில் ஆக்சுவலி பண்ணுவாங்க. சனம் தெரி கசமில் ஃபைனலி ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணும்போது வச்சன்னு சொல்லி பேசுவாங்க. ஸோ வச்சன்னாலும் வவ்னாலும் ஒன்று தான். சரிங்களா? ஸோ என்னது, என்னோடய ஃபாதரை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி உன்னோட ஃபாதரை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படி சொல்லி சொல்கிறது. அந்த மூவி ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னா அந்த மூவி தான். சரிங்களா? ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி நான் க்ளூலியே சொல்லிட்டேன். டேக் ஒன்ஸ் வவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் நாட் கிளியர் வெதர் ராம் வென்ட் தேர் இன்டெண்டிங் டு டேக் வவ்ஸ். சரிங்களா? ஸோ டேக் வவ்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அகெயின் கல்யாணம் பண்ணிக்கிறது தான். சரிங்களா? கல்யாணம் பண்ணும்போது தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சொலம் ப்ராமிஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? ஓகே, டு டேக் ஒன்ஸ் வவ் அப்படின்னா என்னது? டு வெட். அதாவது ராம் வந்து அங்கே கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் போனானா இல்லை சும்மா போனானே புரியலப்பா அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, பாப் த கொஷின். பாப் த கொஷின் சொல்லுங்க. ஐ எம் கோயிங் டு பாப் த கொஷின் டு நைட் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனி கெஸஸ்? பாப் த கொஷின் என்னவா இருக்கலாம்? இது என்ன கொஷின் தெரியுமா? இதுதான் இந்த கொஷின். சரிங்களா? ஸோ வில் யூ மேரி மீன்னு சொல்லி கேட்குறதா என்னது? கொஷின். சரிங்களா?
ஸோ பாப் த கொஷின் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதாப் புட் a ladder up to her office window to pop the question. சரிங்களா? ஸோ என்ன பண்ணாங்க பிரதாப் அப்படின்னா, ஆஃபீஸ் விண்டோவில் போய் என்னது ஏணி வச்சு மேலே ஏறி போய் இந்த கொஷினை கேட்டாங்க. சரிங்களா? பாப் த கொஷின். ஓகேவா? எதுக்கு ஏணி வச்சு ஏறினாங்க அப்படின்னா, கேள்வி கேட்கறதுக்காக ஏறினாங்கன்னு அர்த்தம். ஸோ என்ன கேள்வி அப்படின்னா, will you marry me அப்படின்றது. சரிங்களா? ஸோ பாப் த கொஷின் அப்படின்னா என்ன அர்த்தம், கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்கறது தான். ஓகே, சரி, வெரி குட். நெக்ஸ்ட் ஒன், ஆன் த ராக்ஸ். ஓகே, 2 விதமான ஆன் த ராக்ஸ் இருக்குது. ஓகே, இடியம் ஆன் த ராக்ஸ்னால் என்னன்னு சொல்லுவாங்க பார்க்கலாம். ஆன் த ராக்ஸ்னால் வித் ஐஸ் க்யூப்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அது ஒரு சைடு. வேறு இன்னொரு மீனிங் இருக்குது, சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு இல்லையே. ஓகே, ஸோ ஆன் த ராக்ஸ்னால் என்னவா இருக்கலாம்? ரதீஷ் திங்ஸ் தேர் மேரேஜ் இஸ் ஆன் த ராக்ஸ். ஓகே, சொல்லுங்கள் பார்க்கலாம், ஆன் த ராக்ஸ்னால் என்ன? கெஸ் பண்ணுங்கள் ஃபாஸ்ட். ஆன் த ராக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபுல்லாக காலி ஆகிடுது, வேஸ்ட் ஆகிடுது. சரிங்களா? ரூயின். ஓகேவா? ரூயின் ஆகிடுறது. ஓகேவா? ஸோ அந்த அவங்க மேரேஜ் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, ஓகேவா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். ரூயின்ட் ஆர் ஸ்பாயில்டுன்னு சொல்லலாம். சரிங்களா? ரூயின் ஆர் ஸ்பாயில் சொல்கிறது தான் என்னது, ஆன் த ராக்ஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ரதீஷ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவரோட கல்யாணம் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், மே டிசம்பர். மே டிசம்பர் இடியம் இருக்கா, எதனா தெரியுமா? இது கொடுக்குறேன். சரிங்களா? nowadays you can see many May December weddings. Any guesses? Nowadays you can see many May December weddings. மே டிசம்பர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ரிலேஷன்ஷிப் வித் லாங்கர் ஏஜ் கேப்ஸ். பார்க்குறோமா இல்லையா? நிறைய மூவிஸில் இருக்கட்டும், சரிங்களா, நிறைய மூவிஸில் இருக்கட்டும், நிறைய என்னது ஃபாரின்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஏஜ் கேப் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. ரைட்டா? லைக் ஆல்மோஸ்ட் நம்மளோட கிராண்ட் ஃபாதர் ஒரு கிராண்ட் மதர் இருக்கிற ஏஜுக்கு நம்ம ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க they'll be committed. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் நான் சொல்லுவாங்கன்னா மே டிசம்பர் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது மேக்கும் டிசம்பருக்கும் எவ்வளோ தூரம் இருக்கோ அதே மாதிரி அவங்களோட ஏஜஸ்க்குமே ரொம்ப தூரம் இருக்குது அப்படி சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஸோ மே டிசம்பர் வெட்டிங்ஸ் அப்படின்னா நிறைய ஏஜ் டிஸ்டன்ஸ், ஓகேவா, ஒரு ஏஜ் கேப் இருக்கிற, ரொம்ப நிறைய ஏஜ் கேப் இருக்கிற வெட்டிங்ஸை நம்ம இப்போலாம் நிறைய பார்க்கலாம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. கரெக்டாக? ஓகே தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லீவ் சம்மன் அட் தி ஆல்டர். ஆப்வியஸ்லி இது எல்லாருமே கெஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். லீவ் சம்மன் அட் தி ஆல்டர் என்னவா இருக்கலாம்? லீவ் சம்ஒன் அட் தி ஆல்டர் அப்படின்னா, ஆல்டர்னா என்னப்பா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்டர்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சாமிக்கு படைக்கிற இடம் இருக்கும் தெரியுமா? அதாவது சர்ச்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உட்காந்துருப்பாங்க ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் மேலே ஸ்டேஜ் இருக்கும்ல, அதுதான் என்ன சொல்லுவாங்க, ஆல்டர்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலாக படையெல்லாம் அங்கே தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒருத்தவங்களை விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹவ் குட் ஷீ லீவ் மீ அட் தி ஆல்டர், ஐ தாட் ஷி வாண்டட் டு கெட் மேரிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது
கடைசி நிமிஷத்தில் சரிங்களா, வெட்டிங் நடந்துகிட்ருக்கு, கடைசி நிமிஷத்தில் அந்த இது சொல்லுவாங்க தெரியுமா, லைக் டு யூ டேக் ஹிம் ஆஸ் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் டு யூ டேக் ஹர் ஆஸ் யுவர் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கல்யாணத்துல எடுத்து ஓடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க, லீவ் சம்மன் அட் தி ஆல்டர் சரிங்களா. ஸோ இதில் ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸில் பார்த்துருப்பீங்க சரிங்களா, ராஜா ராணியில் பார்த்துருப்பீங்க. ராஜா ராணியில் விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்கன்னா கரெக்டாக, ராஜாராணிலாம் கல்யாணம் நடந்திருக்கும். ஓகே, ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு சீனே அதான், ரேச்சல் வந்து கல்யாணத்துலேருந்து ஓடி வந்துடுவா. ஓகேவா, அதுக்கப்புறம் வேறு என்ன மூவிஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய மூவிஸ் இருக்குது. ஓகேவா, அதாவது கடைசி நேரத்தில் ஒரு மூவியே இந்த பிரைடு வந்து நிறைய பேர் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு சர்ச் போகும். பட் கரெக்டாக ஓடி வந்துடும். ஐயோ, அது இன்னும் நல்ல மூவி இருக்குது, ஜூலியா ரோபர்ட்டோட தான் நினைக்கிறேன் சரிங்களா. நல்ல மூவி. அதாவது அவள் சர்ச்சில் போய் அந்த வெட்டிங் ட்ரெஸ் போட்டு சர்ச்சில் நின்னாலே ஓடி போயிடுவா. மூவி நேம் ஞாபகம் இல்லை. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி போகிறது தான் என்ன சொல்லுவாங்க, லீவ் சம்மன் அட் தி ஆல்டர். ஓகேவா, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், லாஸ்ட் மினிட்ல ஓகேவா, கல்யாணத்தில் கடைசி நிமிஷத்தில் போய் வேணான்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறதா என்னது, லீவ் சம்மன் அட் தி ஆல்டர். ஓகே, அடுத்து ஹெட் ஓவர் ஹீல்ஸ். கண்டிப்பாக இதில் நமக்கு எல்லாருக்கும் மோஸ்ட் ஆஃப் அஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஹெட் ஓவர் ஹீல்ஸ்னால் என்னவா இருக்கலாம்? ஹெட்னா தலை, அது நமக்கு தெரியும். ஹீல்ஸ்னால் என்னது, பொண்ணுங்கெல்லாம் போடுவாங்களே இவ்வளோ பெருசாக ஸ்டூல் மாதிரி, ஸ்டூலில் போகிறது, அதுவா ஹீல்ஸா? இல்லை, ஹீல்ஸ்ன்றது அந்த என்னது ஃபுட்வேர் கிடையாது. ஹீல்ஸ்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ பாதம் இருக்குல்ல, நம்மளோட கால் பாதம் இருக்குல்ல, ஸோ இங்கே டோஸ்லாம் இருக்குமா, இந்த டோஸோட அதர் எண்ட் இருக்கும்ல, அதை தான் என்ன சொல்லுவாங்க, ஹீல்னு சொல்லுவாங்க. கால் பாதமில் டோஸோட அதர் எண்டை தான் என்ன சொல்லுவாங்க, ஹீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஹெட் ஓவர் ஹீல்ஸ்னால் என்னவா இருக்கலாம்? தலகணம் பிடிச்சி நடக்கிறதா, தலைக்கால் புரியாமல் நடக்கிறதா சொல்லாமா? ஓகேவா, ஸோ இந்த சீன் ஒன்று நிற்கும் தெரியுமா, சூர்யாவும் சமந்தாவும், உன் கால் தரையில் நிற்கல, ஃபஸ்ட்டு நில்லு, அப்புறம் வந்து சொல்லு அப்படி சொல்லுவான். ஞாபகம் இருக்கா? அந்த சீன் ஞாபகம் இருக்கா? ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் வச்சு மூவிஸ் எல்லாம் வச்சுட்டு லிங்க் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எப்பயுமே வரக்காது. ஓகேவா, ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்க, ஹெட் ஓவர் ஹீல்ஸ் சரிங்களா. ஸோ ஹெட் ஓவர் ஹீல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரவி ஹாஸ் பின் ஹெட் ஓவர் ஹீல்ஸ் அபவுட் ஹிஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சின்ஸ் த டே ஹி மெட் ஹர் சரிங்களா. ஸோ ஹெட் ஓவர் ஹீல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டீப்லி இன் லவ்னு அர்த்தம் சரிங்களா. ஓகேவா, ஸோ அந்த இடியம் அந்த மூவி சீனை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகேவா, சரி, வெரி குட். நெக்ஸ்ட் ஒன், கோ டச். கோ டச்னா என்னவா இருக்கலாம்? டச் கண்ட்ரீஸ்க்கு போகிறதா இல்லையா? சரி, ஓகே, இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். I'll go Dutch with you on the movie if you want. ஓகே, இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். கோ டச்னா என்னவா இருக்கலாம்? கோ டச் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவுட்டிங் போயிட்டு சரிங்களா, டேட்டிங் ஒரு அவுட்டிங் போயிட்டு சரிங்களா, டேட்டிங் போனதுக்கப்புறம் என்னென்னா, ஷேர் தி அமௌண்ட் ஈக்குவலி சரிங்களா. ஸோ செலவு எவ்வளோ ஆச்சோ அந்த செலவை என்ன பண்ணுவாங்க, ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு 7-8 பேர் ஒன்றா போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் ஜாலியாக என்னது ஒரு மூவிக்கு போகிறோம், அதுக்கப்புறம் என்னது டின்னர் போகிறோம், எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஸோ கால்குலேட் பண்ணுவோம் தானே, ஆளுக்கு இவ்வளோ ஆச்சுப்பா, எல்லோரும் சேர்ந்து இவ்வளோ காசு போட்டுருங்கன்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ அப்படி சொல்லி ஈக்குவலாக பிரிக்கிறதா என்ன சொல்லுவாங்க, கோ டச்னு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்து பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கெட் ஹிட்ச்ட். ஆக்சுவலி இது ஒரு பழைய வில் ஸ்மித்தோட மூவி, ஹிட்ச்டுன்னு சொல்லிட்டு, கெட் ஹிட்ச்டு சொல்லிட்டு ஒரு பழைய வில் ஸ்மித் மூவி. அதே மூவியை ஹிந்தியில் எடுத்திருந்தாங்க. யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, கோவிந்தாவும் சல்மான் கானும் இருப்பாங்க சரிங்களா. வில் ஸ்மித்க்கு பதிலாக கோவிந்தா இருப்பாங்க, இன்னொரு ஆளுக்கு பதிலாக சல்மான் கான் இருப்பாங்க. என்னென்ன
வில் ஸ்மித்க்கு பதிலாக சல்மான் கான் தான் இருப்பாங்க. கோவிந்தா வந்து இன்னொரு ஆளுக்கு பதிலாக இருப்பாங்க. தமிழ்லேயும் இதே மாதிரி ஒரு மூவி இது என்னது என்னது சந்தானமும் இவனும் சித்தார்த்தும் தீயா வேலை செய்யணும் குமார் கரெக்டாக. ஸோ அந்த 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 ஆக்சுவலி இந்த மூவியோட பேஸில் தான் அந்த மூவி ஆரம்பிச்சது சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் ஹாஃப் த பார்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. பட் பேசிஸ் இந்த மூவி தான். ஓகே, the couple were about to get hitched in an arranged marriage. Get hitched அப்படின்னா அர்த்தம் to get into relationshipனு அர்த்தம் சரிங்களா. or to get marriedனு சொல்லலாம். to get marriedனு சொல்லலாம் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பிளைண்ட் டேட். பிளைண்ட் டேட்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கிலீஷ் மூவிஸில் நிறைய மூவிஸில் வரும் பிளைண்ட் டேட். பிளெண்டட்னு ஒரு மூவி இருக்குப்பா சரிங்களா. இங்கிலீஷ் மூவி தான், ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் சரிங்களா. ஆக்சுவலி அந்த பிளைண்ட் டேட்டில் தான் ஆரம்பிக்கும். ஓகே, டைம் கிடச்சா பாருங்கள். இது ஆக்சுவலி நானும் எதுனா இதில் இருக்குமான்னு நானும் சொல்லி பார்த்துட்டே இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குது. பட் என்னோடய லேப்டாப்பில் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. பட் வேறு எதுனா சரி ஓகே அதை விடுங்க. மூவி ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும், டைம் கிடச்சா பாருங்க. ஸோ பிளைண்ட் டேட்னா என்னவா இருக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். பிளைண்ட் டேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டேட்டுக்கு போகிறது தான் சரிங்களா, டேட்டிங் போகிறது தான். பட் உங்கள் கூட யார் வராங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியாமல் இருக்கும் சரிங்களா. அதை தான் என்ன சொல்லுவாங்க பிளைண்ட் டேட்டுன்னு சொல்லுவாங்க. பிளைண்டானது கண்ணு தெரியாமல் இருக்கிறது. ஸோ உங்கள் கூட டேட்டிங்க்கு உங்களுக்கு உங்களோட பார்ட்னர் ஒரு உங்களோட கம்பேனியன் யாராக இருக்க போகிறாங்கன்னு தெரியாது. ஓகேவா, அதாவது பிளைண்டட் யூஸ்வலாக யார் வந்து ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் டேட்டிங் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டை உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சரிங்களா. என்னோடய ஃப்ரெண்டு அது யாருன்னெலாம் சொல்ல மாட்டேன், நீ டேட்டில் போய் பார்த்துக்கோ, உங்கள் ரெண்டு பேருக்கும் எப்படி செட் ஆகுதுன்னு பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு சொல்கிறது தான் என்னது பிளைண்ட் டேட் சரிங்களா. ஓகே, ஸோ பாருங்கள், விஷ்ணு அக்ரீஸ் டு கிவ் த பிளைண்ட் டேட் அனதர் ட்ரை சரிங்களா. ஸோ விஷ்ணு என்ன பண்ணுறாரு, சரி ஓகே நீ எவ்வளோ சொல்கிற அதனால நான் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா. hung upon someone. ஓகே, டு பி hung upon someone அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னவா இருக்கலாம்? சாரி, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, டு பி ஹங் upon someone அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ திங்க் விஷால் இஸ் ஹங் upon the girl from the restaurant சரிங்களா. ஸோ ஒரு கேர்ள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு மேலே இன்னமும் என்ன பண்ணியிருக்காங்க, விஷால் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க, இல்லை அவங்க மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதா என்னது ஹங் upon someone சரிங்களா. ஸோ ஹங் upon someone அப்படின்னா என்ன சொல்லலாம், டு பி interested or attracted to someone சரிங்களா. be interested on or attracted to someone. ஓகேவா. ஸோ ஐ திங்க் விஷால் வந்து என்னது, விஷாலுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்து பண்ண ரொம்ப பிடிச்சிருச்சு போல் அப்படி சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபேன்சி சம்மன். ஃபேன்சி சம்மன்னா என்னவா இருக்கலாம், ஐ ஃபேன்சி யூ சொல்லுவாங்க சரிங்களா. ஐ ஃபேன்சி யூ, யூ ஃபேன்சி ஹிம் அப்படின்வாங்க சரிங்களா. ஸோ ஃபேன்சி சம்மன்னா என்னவா இருக்கலாம். ஆன்சரும் கொடுத்துட்டேன், ஆப்வியஸ்லி ரொம்ப ஈஸியாக இருக்கும், சொல்லுங்க பார்க்கலாம். ரமணா திங்ஸ் ஐ ஃபேன்சி ஹிம் பட் ஐ டோன்ட். வெரி குட், ஆல்மோஸ்ட். நீங்களா ஃபேன்சி சம்மன் அப்படின்னா என்ன யோசிக்கலாம் அப்படின்னா
டு லைக் சம்மன், ஓகேவா, ஆர் டு ஃபீல் அட்ராக்டட். ஓகே, சரி. ஸோ அடுத்து பார்க்கலாம். கோ ஸ்டடி வித் சம்மன். கோ ஸ்டடி வித் சம்மன், ஸ்டடியாக போகிறது. சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுக்குறேன். ஷி ஹாஸ் பீன் கோயிங் ஸ்டடி வித் ரியோ ஃபார் ஆல்மோஸ்ட் அ இயர் நவ். ஓகே, ஷி ஹாஸ் பீன் கோயிங் ஸ்டடி வித் ரியோ. சரிங்களா, பாருங்கள், கோக்கு பதிலாக கோயிங்ன்றது போடலாம், தப்பில்லை. சரிங்களா, கோக்கு பதிலாக கோயிங்கோ இல்லை கானோ இல்லை வென்ட்டோ போடலாம், தப்பு கிடையாது. ஓகேவா, ஸோ இது வேர்பை பொறுத்து மாறலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா, கோ ஸ்டடி வித் சம்மனுக்கு பதிலாக ஆன் சம்மனோ இல்லை பை சம்மனோ இல்லை ஃபார் சம்மனோ இப்படி தான் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா, இல்லை ஸ்டடிக்கு பதிலாக வேற ஒரு வேர்டை யூஸ் பண்ணணும். கோஸ்ட் கண்டினியூஸ் வித் சம்மன், கோ கண்டினியூ வித் சம்மன் அப்படியும் சொல்லக்கூடாது. சரிங்களா, அதுதான் தப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி. ஷி ஹாஸ் பீன் கோயிங் ஸ்டடி வித் ரியோ ஃபார் ஆல்மோஸ்ட் இயர். கோ ஸ்டடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா டு பி இன் அ சீரியஸ் ரிலேஷன்ஷிப். சரிங்களா, சும்மா ஃபன்னுக்கெலாம் இல்லாமல் சீரியஸ் ரிலேஷன்ஷிப். டு பி இன் அ to be in a serious relationship with someone. சரிங்களா, ஓகேடா. நெக்ஸ்ட் ஒன், லவ் ரேட். லவ் ரேட்னா யாரை சொல்லுவாங்க? கெஸஸ் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா ஆன்சர் பண்ணிடுவீங்க. பரத் இஸ் சச் அ லவ் ரேட், ஐ ஷுடன்ட் ஹேவ் ட்ரஸ்டட் ஹிம். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆப்வியஸ்லி என்னது? பரத் இஸ் சச் அ லவ் ரேட். லவ் ரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ ஷுடன்ட் ஹவ் ட்ரஸ்டட் ஹிம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விச் இஸ் சம்திங் நெகட்டிவ். கரெக்டாக? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன் ஹூ என்னது சீட்ஸ் இன் அ ரிலேஷன்ஷிப். சரிங்களா, ஒரு சீட்டரையோ இல்லை என்னது சீட்டர். ஓகேவா, ஒன் ஹூ டிசீவ்ஸ் சம்மன். ஓகேவா, ஒரு டிசீவரையோ சொல்கிறது தான் என்னது லவ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள சீட் பண்ணுறாங்க. சரிங்களா, இன்னொருத்தவங்கள சீட் பண்ணிவிட்டு வேறு யாரு கூட என்ன ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது, அஃபேர் வச்சுக்கிறது என்ன சொல்லுவாங்க? லவ் ரேட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ஹாவ் ஹார்ட்ஸ் ஃபார் சம்மன். ஹாவ் ஹார்ட்ஸ் ஃபார் சம்மன், யோசிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐ திங்க் ஜெனி ஹேஸ் த ஹார்ட்ஸ் ஃபார் மை பிரதர். ஓகே, த ஹார்ட்ஸ்ன்றது தேவையில்லை. ஐ திங்க் ஜெனி ஹேஸ் ஹார்ட்ஸ் போதும். ஓகே, ஐ திங்க் ஜெனி ஹேஸ் ஹார்ட்ஸ் ஃபார் மை பிரதர். சரிங்களா, ஸோ ஹார்ட்ஸ் ஃபார் சம்மன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லைக்னஸ்ன்னு சொல்லலாம், இல்லை அட்ராக்ஷன் சொல்லலாம். சரிங்களா, எனக்கு என்னமோ என்னோட அண்ணனை ஜெனிக்கு வந்து என்னோட அண்ணனை பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா, ஜெனிக்கு என்னோட அண்ணனை பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது என்னது? ஹாவ் ஹார்ட்ஸ் ஃபார் சம்மன். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் ஒன், டு பி ஸ்மிட்டன். டு பி ஸ்மிட்டன் அப்படின்னா என்னவா இருக்கலாம்? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்மிட்டோட V3 தான் இது ஸ்மைட். ஸ்மிட்டன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸ்மைட்டோட V3. சரிங்களா,
ஸ்மைட்னா என்னதுப்பா? டு பி ஸ்ட்ராங்லி அட்ராக்டட். சரிங்களா? ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ஹவ் பீன் ஸ்மிட்டன் வித் யூ சின்ஸ் ஐ ஃபர்ஸ்ட் saw you on the bus. சரிங்களா? அதாவது உன்னோட பஸ்ஸில் பார்த்ததுலேருந்து எனக்கு என்னது, ஐ ஃபீல் ஸ்ட்ராங்லி அட்ராக்டட் டு யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து ஆப்பிள் ஆஃப் சம்மன்ஸ் ஐ. ஆப்பிள் ஆஃப் சம்மன்ஸ் ஐ, இந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மூவி? ஐ லவ் ஹனிபன் சம்திங் அந்த மாதிரி. கடைசியில் முடியும் அது யூ ஆர் தி ஆப்பிள் ஆஃப் மை ஐ அப்படி சொல்லி முடிப்பாங்க தெரியுமா? கொஞ்சம் மோசமாக தான் இருக்கேன், கண்டுக்காதீங்க. ஓகேவா? ஆப்பிள் ஆஃப் மை ஐ அப்படி சொல்லி முடிப்பாங்க. கரெக்டாக? ஓகே. ஸோ அந்த அந்த சாங்கில் ஆப்பிள் ஆஃப் சம்மன்ஸ் ஐ அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மை லிட்டில் பிரதர் இஸ் தி ஆப்பிள் ஆஃப் மை ஐ அப்படின்னு என்ன அர்த்தம்? someone you cherish. ஓகேவா? someone you cherish or someone you love. someone you cherish or love or adore. சரிங்களா? எல்லாமே ஒரே மீனிங் தான். ஓகே, நெக்ஸ்ட் கேரி அ டார்ச். கேரி அ டார்ச்னா என்னவா இருக்கலாம்? டார்ச் லைட் கேரி பண்ணுறதா ட்ராவல் பண்ணும்போது, ஜேர்னி பண்ணும்போது. ஓகே, வேறு என்னவா இருக்கலாம்? Priya carried a torch for him 4 years after they broke up. சரிங்களா? ஸோ பிரேக்கப் ஆனதுக்கப்புறமும் என்ன பண்ணியிருக்காங்க? டார்ச்சை கேரி பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரேக்கப் ஆனதுக்கப்புறமும் ஷீ ஹேட் ஃபீலிங்ஸ் ஃபார் ஹிம். சரிங்களா? டு ஹேவ் ஃபீலிங்ஸ் ஃபார் சம்மன். சரிங்களா? ஓகே, அடுத்து டு ஹிட் அ ரஃப் பேட்ச். டு ஹிட் அ ரஃப் பேட்ச்னா என்னவா இருக்கலாம்? சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மேபி யூ வில் கெட் இட் தென். We were happy until we hit a rough patch 6 months ago. ஓகே, ஸோ முன்னாடி நாங்களே சந்தோஷமாக இருந்தோம். எப்போ வரைக்கும் அப்படின்னா இந்த ஒரு ரஃப் பேட்ச் வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம். ஓகே, ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். ஐம் ஆஸ்கிங் ஃபார் யுவர் கெஸ்ஸஸ், நத்திங் எல்ஸ். சரிங்களா? கரெக்ட் ஆன்சரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களோட கெஸ் என்னன்றது தான் நான் கேட்குறேன். ரஃப் பேட்ச் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். சரிங்களா? ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இல்லை ஒரு கல்யாணத்தில் இருக்கீங்க, ஒரு மேரிட் கப்பலாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து ஹிட் ரஃப் பேட்ச் அப்படின்னா ஒரு என்னது, ஒரு கஷ்டமான நிலைமை. லைக் யூல் பி ஃபைட்டிங் ஈச் அதர். ஓகேவா? கண்டினியூஸ்லி ஃபைட்டிங்காக இருக்கும், எதுனா ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க? ரஃப் பேட்ச்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரஃப் பேட்ச் அப்படின்னா என்ன சொல்லலாம்? டு பி இன் அ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் an old flame. an old flame. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். The man in charge turns out to be an old flame from college. The man in charge turns out to be an old flame from college. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலேஜ் படிக்கும்போது இல்லை ஸ்கூல் படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பப்பி லவ் இருந்திருக்கலாம். சரிங்களா? பப்பி லவ்னா என்னது? ஜஸ்ட் இன்ஃபேக்சுவேஷன் மட்டும்தான். பெருசாக வந்து என்னது, அந்த ஏஜில் லவ்னால என்னென்னு தெரிஞ்சிருக்காது. கரெக்டாக? ஸோ அந்த டைமில் இருக்கிற ஒரு லவ் தான் என்ன சொல்லுவாங்க? பப்பி லவ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது ஒரு பப்பி லவ் இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து கல்யாணம், உங்களுக்குலாம் குழந்தெல்லாம் பிறந்து அந்த மாதிரி ஏஜ் ஆகிடுச்சு உங்களுக்கு. அப்போது வந்து நீங்கள் ஸ்கூலில் படித்த அந்த ஸ்கூலில் இருந்த அந்த பப்பி லவ்வோ, சரிங்களா, அந்த பப்பிலோட பார்ட்னர், ஓகேவா, பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவாங்க? ஓல்டு ஃப்ளேம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ பழைய ஃப்ளேமா, ஓகேவா? ஸோ அது என்ன சொல்லுது? பழைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரொம்ப என்னது, ஓல்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பார்ட்னரை தானே சொல்லுவாங்க? ஓல்டு ஃப்ளேம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மேன் இன்சார்ஜ், யார் இன்சார்ஜாக இருந்தாங்களோ அவங்க வந்து என்னது, ஆக்சுவலி காலேஜ்லேருந்து ஓல்டு ஃப்ளேம்னு
சொல்கிறாங்க. தட் இஸ் ஃபைன். அடுத்து டஃப் லவ். டஃப் லவ்னா என்னவா இருக்கலாம்? லவ்னாலே பாசம் காட்டுறது, அதில் எந்த டவுட்டும் இல்லை சரிங்களா. பாசம் காட்டுறது அப்படின்னா அதில் டஃப் எப்படி பாசம் காட்ட முடியும் அப்படின்னா, அந்த பாசத்தை அவங்க எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா, உங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்க சரிங்களா. அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு என்னது ரொம்ப இது பண்ணுவாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்க, டஃப் லவ் சொல்லுவாங்க. ஆக்சுவலி காய்ஸ், நீங்கள் டஃப் லவ் கொடுத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ்க்கு அது பிடிக்காது சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ ஹிண்ட். ஓகே, சரி. Okay, his parents reportedly visited him and gave him a tough love ultimatum regarding his drugs. சரிங்களா. ஸோ பாசத்தில் தான் சொல்கிறாங்க, ஆனால் இது உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த சொல்லுவாங்க, ஆனால் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்த தான் என்ன சொல்லுவாங்க, டஃப் லவ்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ உங்கள் நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க, பாசத்தினால தான் சொல்லுவாங்க, அதை தான். ஆனால் உங்களுக்கு அது பிடிக்காது. ஓகேவா. ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க, டஃப் லவ்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே, டன். ஸோ நம்ம வந்து இடியம் ஓரளவுக்கு முடிச்சிட்டோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு IBBS கிளர்க்கோட டெஸ்ட் சீரிஸ் விட்டுருக்காங்கப்பா. இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலேயும் இருக்குது. மொத்தமாக 12 டெஸ்ட் சீரிஸ் இருக்குது சரிங்களா. ஸோ Y350 அப்படின்ற ஒரு கோடை மட்டும் அப்ளை பண்ணி வாங்கிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃபர்ன்றது அவைல் பண்ண முடியும் சரிங்களா. அதே மாதிரி TNEBயோட அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்குமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 20 டெஸ்ட் விட்டுருக்காங்க சரிங்களா. ஸோ ஈச்சில் 5 சரிங்களா. ஸோ ஈச் என்னது ஃபீல்டில் 5 விட்டுருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க இதையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ வெற்றி இங்கிலீஷ் பேட்ச் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. ஓகேவா. வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம். இல்லை இது 3மே சேர்ந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க TN மெகா பேக்குன்றது வாங்கிக்கலாம். ஓகேவா. TN மெகா பேக் அப்படின்றத வாங்கிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஆஃபர்ன்றது இன்றைக்கி போயிட்டுருக்கு, விச் இஸ் ஃப்ளாட் 77 ஆன் எவ்ரி பேட்ச் ஆன் எவ்ரி ப்ராடக்ட் சரிங்களா. நீங்கள் என்ன வாங்கினாலும் சரி ஃப்ளாட் 77 ஆஃபர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்கிக்கோங்க சரிங்களா. ஸோ இடியம் அப்படின்றது அதில் லவ் அப்படின்னு வச்சு நம்ம ஒரு பாட்டை தான் பார்த்துருக்கோம், விச் இஸ் வெரி என்ன சொல்கிறது, வெரி என்னது ஒரு கடலில் ஒரு ட்ராப் போட்டதை பார்த்து தான் ஈக்குவல் சரிங்களா. ஸோ நிறைய இருக்குது இடியம்ஸ். ஒக்காபுலரி மாதிரியே மலை மாதிரி நிறைய இருக்குது, ஓஷன் மாதிரி நிறைய இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் படிக்க முடியுமோ அவ்வளோக்கு படிச்சிருங்க சரிங்களா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டில் பீயிங் ஹியர். see you guys soon சரிங்களா. ஓகே, ஹாவ் அ குட் டே. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. பாய் பாய்.